ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் வெள்ளை அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல பச்சரிசியை ஊற வச்சிடலாம். மாவு பச்சரிசினா 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். நார்மல் பச்சரிசினா ஓவர் நைட் ஊற வைங்க, ஒரு 7லேருந்து 8 மணி நேரம். அப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் உலர்த்தி போடுங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது. அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் போயிடணும். ஆனால் இந்த மாதிரி கை வச்சு நம்ம ஒட்டி பார்க்கும்போது கொஞ்சம் அரிசி மட்டும் ஒட்டணும். ஈரப்பதம் அந்த அளவுக்கு அரிசியில் இருக்கும்போது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் மீடியம் சைஸ் ஜல்லடையில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கோர்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஜலிக்கும் போது குருணை மாதிரி இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் நீங்கள் ஜலிச்சு இந்த மாவோட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஜலிச்சதும் இந்த மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி மூடி வைங்க. மாவு ட்ரை ஆகிடக்கூடாது, ஈரப்பதம் மெயின்டைன் ஆகணும். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு ஒரு 200லேருந்து 250 ml தண்ணி எடுத்து 250 கிராம் வெல்லம் சேர்த்து, வெல்லம் நல்லா கரைஞ்சதும் உடனே வடிகட்டி கொதிக்க விடுங்க. வடிகட்டுறது தூசி எதுவும் இல்லாமல் இருக்கணும்னுட்டு மறுபடி கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். அப்புறம் அப்பப்போ பதம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சு வெள்ளைப்பாகு போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து உருட்டி பார்த்தா இந்த மாதிரி உருண்டையாக பால் மாதிரி வரணும். அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். வெள்ளைப்பாகு அப்படியே சூடாக இருக்கும்போதே மாவை திறந்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு ஒருத்தர் ஊற்ற இன்னொருத்தவங்க கிளறணும். தனியாக செய்கிறத விட ஒருத்தர் ஊற்றிட்டே இருக்கும்போது இன்னொருத்தவங்க கிளறுனா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெள்ளைப்பாகு அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம செய்யணும். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட அந்த பதம் மாறுச்சுன்னா சரியாக வராது. இப்போ அதிரசம் கரெக்டாக வர்றதுக்கான ஒரு சில டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். நம்பர் 1, நார்மல் பச்சரிசியை விட அதிரசத்துக்கு மாவு பச்சரிசி நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 2, உங்களுக்கு மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3, மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா எப்போவுமே பச்சரிசி மாவு ரெடியாக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உடனே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே கைப்படாமல் ஸ்பூன்லேயே செய்யணும். சரி, இப்போ எந்த பவுலில் ஊற வைக்க போகிறோமோ அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லேசாக அந்த மாவுக்கு மேலே நெய் தடவி மூடி வச்சிடலாம். இந்த அதிரச மாவு அப்படியே கைப்படாமல் ஒரு 24 மணி நேரமாச்சு ஊறணும். 2 நாள் வரை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியவே அப்படி ஊற விடலாம். எப்போ நம்ம அதிரசம் செய்ய போகிறோமோ அந்த நேரத்தில் கையில் நெய் தேய்ச்சிட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சு அதிரசம் ஷேப்க்கு கொண்டு வர போகிறோம். உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஒரு ஜிப்லாக் கவரில் லேசாக நெய் தடவி நமக்கு தேவையான சைஸில் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓட்டை போட்ட அதிரசம் செய்ய போகிறேன். நீங்கள் ஓட்டை போடாமல் ஃப்ளாட்டாக இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட தட்டி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கவரில் தான் தட்டி போடணுன்ட்டு இல்லை, வாழை இலையில் வச்சு போடலாம், இல்லை கையில் கூட தட்டி போடலாம். அடுத்தது ஒரு கடாயில் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அதிரசத்தை எல்லாம் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் மூழ்கிற அளவுக்காச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகணும். அப்புறம் சிம்மில் கொண்டு வந்துட்டு நம்ம தட்டி வச்சுருக்க அதிரசத்தை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு அதிரசத்தை எண்ணெயில் போட்டோன்னா 1 நிமிஷம் அப்படியே விடணும். அது லேசாக மேலே வரும். அதை ஒரே தடவை திருப்பிட்டு மறுபடியும் 1 நிமிஷம் விட்டு அப்படியே எடுத்துடணும். மறுபடி திருப்பி விடக்கூடாது. அவ்வளோதான், நம்மளுடைய சூடான சுவையான சூப்பரான வெள்ளை அதிரசம் ரெடி. கையில் எப்படி தட்டி போடணுன்றதையும் காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டை ஒரு தடவையாச்சும் இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸ்லாம் கற்றுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.